கடற்கரும்புலி கேப்டன் இன்னிசை ஓயாத அலைகள் ஒன்றில் காயப்பட்டு மீண்டவள். நலாயினி தாக்குதல் அணியின் மருத்துவ போராளி. அநேகமான கஷ்டப்பட்ட இடங்களில் வாழ்ற மக்கள் அநேகமாக சொல்லப்போனா கருவறை பகுதியில் வாழ்ற மக்கள்ல இந்த சின்ன சிறிய பிள்ளைகள் 6 வயது 7 வயது அப்படியான பிள்ளைகள் இந்த ஒரு பயங்கர கஷ்டமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு கடல் தொழில் செய்கிற இதுகள் எல்லாம் போயிடும். அப்போ அப்படியான பிள்ளைகள் படிப்புகள் இதுகள் இல்லாத நிலையில அந்த இடங்களில் வாழ்ற மக்கள் அநேகமாக கஷ்டப்பட்ட இடங்களில் வாழ்ற மக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கூடங்கள் அமைத்து மற்றவையில் பொழுதுபோக்குகளை பூங்காக்கள் அமைத்து அவையில ஒரு அறிவுள்ள புத்தியுள்ள மனிதர்களாக வளர்க்க வேண்டும். காரைநகர் காங்கேசன்துறை ரோந்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிவேக தாக்குதல் களமான டோராவே இவர்களின் இலக்கு. கடற்புலிகளின் அசைவியக்கத்திற்கு அச்சுறுத்தலாக எழும் தடைகளை நீக்கும் பணியில் கரும்புலிகள் வேகம் கொள்வார்கள். 1996 நவம்பர் 11ஆம் நாள் மேஜர் பாரதியும் கேப்டன் இன்னிசையும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றனர். மன்னார், நெடுந்தீவு, காரிநகர் என பயணம் தொடர்கிறது. டோரா படகை துரத்திச் சென்று வெடிக்கிறது கரும்புலி படகு. இலக்கு சற்று விலகிவிட்டதால் டோரா சேதத்துடன் தள்ளாடியது. டோராவில் பயணித்த கடற்படையினர் பலர் பலியாகினர். இத்தாக்குதலில் கடற்கரும்புலிகளான மேஜர் பாரதி, கேப்டன் இன்னிசை ஆகியோர் கடலில் காவியமானார்கள். குரலொலிக்கும் இளக்கடலில்